ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை சொல்லி ஏசப்பா அவங்களோட பேச விரும்புகிறாரு. 68ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார், துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு சொந்த வீடே இல்லை, ரொம்ப நாளாக நான் சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த ஆசையெல்லாம் எல்லாமே போயிடும் போல ஆண்டவரே, எங்கள் தேவைகள் ரொம்ப அதிகமாக இருக்கே, எனக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி கொண்டு ஒருவேளை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? ஏசப்பா சொல்கிறார், தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்குறார். நிரந்தரமான வீட்டை அவர் கட்டி கொண்டிருக்கிறார் பரலோகத்தில். அது ஒரு பக்கம் பெரிய சந்தோஷம். இந்த உலகத்தில் வாழும் போதும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தரார், வீடு வாசலை ஏற்படுத்தி தரார். 2வது, கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். எப்பேற்பட்ட கட்டுகளால் நீங்கள் இருக்கலாம், விட முடியாத பாவக்கட்டுகள் இருக்கலாம், சாவக்கட்டுகள் இருக்கலாம். இயேசுவேன்னு கூப்பிடுற யாராக இருந்தாலும் கர்த்தர் இறங்கி வந்து அந்த கட்டுகளில் இருந்து விடுதலை தர நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து போதுமானவர். இயேசுவே, கீப் டிக்ளேரிங் த வேர்ட் ஜீசஸ். அந்த வார்த்தையில் அவ்வளோ வல்லம் இருக்குதுங்க. இந்த வார்த்தை சொல்லுங்கள், கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் தருவார். எப்பேற்பட்ட கட்டுகளாக இருக்கலாம். இந்த ராத்திரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கர்த்தர் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தினார். இந்த நாள் முழுவதும் அதை அறிக்கை பண்ணுங்கள். இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கு அற்புதத்தை காண கர்த்தர் உதவி செய்வார். ஆமாம், விடுதலை தர போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.